நாங்கள் எல்லாரும் சின்ன வயசில் இருக்கும்போது நமக்கு நம்ம பேரண்ட்ஸ் ஒரு அட்வைஸை வந்து எப்போவுமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அட்வைஸை வந்து கேட்காம எங்களோட சிறுவர் பருவத்தை நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கடந்தே இருக்க மாட்டோம். அது என்ன அட்வைஸ்ண்டா, நாங்கள் வந்து டியூஷனுக்கோ ஸ்கூலுக்கோ வந்து போட்டு வருகின்ற போது நமக்கு யாராவது தெரியாத ஒரு ஆள் வந்து லிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அவில நம்பி ஏறி வராதிங்கோ என்ற மாதிரி ஒரு அட்வைஸை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பேரண்ட்ஸ் சின்ன வயசில் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போமா சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த அட்வைஸ் வழங்குறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கொடூரமான இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு முன்னர் இந்தியாவில் அதுவும் தலைநகரான டெல்லியில் நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து கலைக்க போகிறேன். நீங்கள் இப்போ ரீசெண்ட் டைமில் அமேசான் பிரைமில் வெளியாகிருக்கின்ற ராக் என்ற வெப் சீரிஸ் வந்து இந்த ஒரு இன்சிடென்ட்ஸை தழுவித்தான் எடுக்கப்பட்டிருக்குது. இந்த சீரிஸை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை இதுலேயே ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த ராக் வெப் சீரிஸை பார்த்துட்டு வந்து கூட இந்த வீடியோவை பார்த்தா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கூடவாக வந்து கேதர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகும். இந்த வீடியோவிலே அந்த உண்மை சம்பவத்தின் உண்மையான கதாபாத்திரங்களோட பேர் எதுவுமே வந்து சொல்லப்படவில்லை. சில உண்மை விஷயங்களும் வந்து மாற்றித்தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். கிட்டத்தட்ட ராக் ஸ்டோரியை தான் அப்படியே பேஸ் பண்ணி இதில் வந்து சொல்ல போகிறேன். அது 1978ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி அன்று ஆர்மி குடும்பத்தை வந்து சேர்ந்த 2 சிறுவர்கள். ஒருவருக்கு வந்து வயசு 16, அவங்க ஒரு கேர்ள், அவங்களுக்கு பேர் வந்து சுமன். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு தம்பியும் வந்திருக்காங்க, அவருக்கு வயசு 14, அவருக்கு பேர் வந்து சாஹி. இருவரும் அன்று வந்து பார்த்தீங்கன்னா இரவு 7 மணிக்கு ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. அதுக்காக அவசரமாக வீட்டில இருந்து வெளிக்கிட்டு அவைகளுடைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வரணும். பட் அவைகள் பிடிக்க வேண்டிய பஸ்ஸை வந்து அந்த நேரம் மிஸ் பண்ணிடுது. ஸோ அதுக்கு அடுத்து அவருக்கு வர வேண்டிய பஸ் வந்து ரொம்ப லேட் ஆகும். அதில் ஏறி போனால் அவர்கள் அந்த குறித்த நிகழ்ச்சிக்கு வந்து லேட்டாகத்தான் போக முடியும். ஸோ வேறு ஆப்ஷன் இல்லை, நடந்தும் போக முடியாது. அந்த நேரம் கடுமையாக வந்து மழை வேற பெய்து கொண்டிருக்குது. ஸோ அவர்கள் ஒரு ஐடியாவுக்கு வரையினம் வார வழியில் யாரும் ஒருவர் லிஃப்ட் கொடுத்தா அவையோட லிஃப்ட்ல ஏறி அந்த வாகனத்தில் ஏறி அப்படியே வந்து அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து போவோம் என்ற ஒரு ஐடியாவுக்கு வந்து வரணும். அந்த டைம் பார்த்து ஒரு கார் வந்து அவையில் இதை வந்து க்ரோஸ் ஆகுது. ஸோ அவையில் அந்த காரை வந்து மறித்து லிஃப்ட் வந்து கேட்கணும். அந்த காருக்குள்ள 2 பேர் இருக்கணும். பட் அந்த 2 பேரும் ஒரு ஆபத்தான கொடூரமான சைக்கோ கில்லர்ஸ் என்று அவர்களுக்கு நிச்சயமாக தெரியாது. பட் அதை தெரியாமல் அவர்களை மறித்து லிஃப்டை வந்து கேட்கிறார்கள். அவர்களும் சரி என்று ஏற்றிக்கொண்டு அந்த 2 சிறுவர்களையும் ஏற்றிக்கொண்டு அந்த வழியாக வந்து பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். அப்போது அந்த 2 சைக்கோ கில்லர்களும், அதாவது குறிப்பாக அவர்கள் பேர், ஒரு ஆளுக்கு வந்து பாபு, இன்னொரு ஆளுக்கு பேர் சிபு என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 2 பேரும் வந்து இந்த சிறுவர்களிடம் இருந்து அந்த நகைகளையும் அதே மாதிரி பணத்தையும் பறிப்பதற்கு ஒரு பிளானை வந்து போடினோம். அது வந்து அந்த அதாவது அக்காவுக்கு வந்து தெரிய வருது. அந்த முதலாவது மூத்தகள் அவளுக்கு வந்து தெரிய வருது. ஸோ லைட்டாக கொஞ்சம் உஷாராகிறாங்க. அவங்க அதில் இருந்து தப்பிறதுக்கான ஒரு இதை வந்து முதல்ல வந்து கேட்குறாங்க, அண்ணா நீங்கள் இதுலேயே இறக்கி விடுங்க, நாங்கள் இப்படியே போயிடுறோம், பக்கத்துலாம் இருக்குது இந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் அவங்க வந்து இல்லை, தொடர்ச்சியாக வந்து காரை வந்து வேகமாக செலுத்தி கொண்டு செல்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் 2 சிறுவர்களும் வந்து அந்த முன்னுக்கு இருக்கின்ற 2 சைக்கோபாத்தின் கழுத்தையும் பிடித்து அமர்த்தி ஒரு மாதிரி அதிலிருந்து தப்புவதற்கான கடுமையான போராட்டத்தை வந்து மேற்கொள்கிறார்கள். இருந்த போதிலும் அவர்கள் கடுமையான போராட்டத்தை போட்ட போதும் அவர்கள் வந்து இது இல்லை, அவர்களால் முடியவில்லை. ஒரு கட்டத்தில் பார்த்தால் அவர்கள் கிட்டத்தட்ட அந்த சிறுவர்கள் தமது முடிந்த அளவுக்கான தாக்குதல்களை மேற்கொள்கிறார்கள். ஏன்னா அவர்கள் பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் ஹாஸ்பிட்டல் போகிற லெவலுக்கு அவர்கள் தங்களுடைய தாக்குதலை வந்து அந்த சைக்கோ கில்லர் இவர்களிடையும் இந்த 2 சிறுவர்களும் கடுமையான போராட்டத்தை வந்து வெளிப்படுத்துகின்றார்கள். இருந்த போதிலும் அவர்களால் வந்து அதில் முடியவில்லை. கடைசியாக அவர்கள் இருவரையும் வந்து ஒரு அந்த அவர்களுடைய இடத்தில் இருந்து இருக்கின்ற ஒரு தள்ளி இருக்கின்ற ஒரு காட்டு பகுதிக்கு வந்து அந்த காரை கொண்டு சென்று நிறுத்துகின்றார்கள். நிறுத்திவிட்டு அந்த 2 சிறுவர்களையும் வந்து தனித்தனியாக ஒருவரும் இழுத்து சென்று அவர்களை வந்து கொடூரமாக வந்து கொலை செய்கின்றார்கள். இந்த விஷயம் நடந்து வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அவங்க 7 அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு போய் தந்தை வந்து இவர்கள் இருவரையும் கூட்டுவதற்காக அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு அவசரமாக போகிறார். ஏனென்றால் அந்த ரேடியோ ஸ்டேஷனில் அந்த கேர்ள் வந்து பாட வேண்டி இருக்குது. பட் ஆனால் அந்த பாட்டு வந்து அவங்க வந்து பாடல. ஸோ என்ன நடந்திருக்கும் ஏனென்று அவர் இதில் வந்து தேப்பன் வந்து அவசரமாக அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு போகிறார். அங்கே போகத்தான் தேப்பனுக்கு விளங்குது அந்த 2 பிள்ளைகளுமே தங்களுடைய 2 பிள்ளைகளுமே ரேடியோ ஸ்டேஷனுக்கு இன்றைக்கு வந்து வரவில்லை என்ற ஒரு விஷயம் அதிர்ச்சிக்கு வந்து ஆளாகிறார். ஸோ அந்த நிமிஷமே அவர்கள் வந்து தேடுதல்களை வந்து மேற்கொள்வதோட போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷனும் அந்த இரவு முழுக்க கடுமையாக வந்து சர்ச்சிங்கில் வந்து ஈடுபடுறாங்க ஆரம்பிக்கிறாங்க. பட் எந்த ஒரு துப்புமே அவங்களுக்கு வந்து கிடைக்கவில்லை. ஸோ 2 நாட்கள் கழித்து அவங்க வந்து ஒரு காட்டு பகுதியில் வந்து சடலமாக வந்து கண்டெடுக்கப்படுகிறாங்க. ஸோ இதை வந்து 2 பேர் இதை வந்து அந்த 2 பேரையுமே வந்து கொடூரமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஸோ இது 2 பேரையும் யார் கொண்டது என்றதை கண்டுபிடிக்கிறதுல வந்து போலீஸ் தீவிரம் காட்டுது. குறிப்பாக இந்த செய்தி டெல்லி முழுக்க எல்லாரையுமே வந்து அதிர்ச்சிகளை வந்து உள்ளாக்குது.
ஸோ அவர்கள் வந்து தேடுதல் வேட்டையை வந்து தொடர்கிறார்கள். பட் எந்தவித துப்புகளும் வந்து கிடைக்கவில்லை. நாட்கள் கடந்து கொண்டே செல்கின்றது. ஒரு கட்டத்தில் தான் அது தெரியப்படுது. நாங்கள் முன்னுக்கே சொன்ன மாதிரி அந்த சிறுவர்கள் வந்து இந்த 2 சைக்கோ கில்லர்களிடம் இருந்தும் தப்புவதற்காக கடுமையான தாக்குதல்களை வந்து எதிர்த்து வந்து மேற்கொண்டிருந்தார்கள். இதனால் அவர்கள் வந்து சரியான தாக்குதலுக்கு வந்து காயம் ஏற்படுத்தினால் அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய ஒரு தேவை வந்து ஏற்படுகின்றது. ஸோ இதன் காரணமாக அவர்கள் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறார்கள். இந்த சம்பவம் எல்லாம் முடித்த பிற்பாடு அவர்கள் போயிருக்கிறார்கள். அங்கே போய் அவர்களோட டீட்டெயில்கள் கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷனில் கொஞ்சம் மாற்றப்படுது. ஸோ இந்த துப்பு தான் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸுக்கான மிகப்பெரிய ஒரு திருப்பமாக அமையுது. அதை கொண்டு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அந்த இருவருடைய ஸ்கெட்ச் மற்றும் அவர்களுடைய விவரங்களை வந்து அறிந்து கொள்கின்றார்கள். அதில் இருந்து அந்த துப்பை வந்து அறிந்து கொண்டு பின்னர் வந்து அவர்கள் வந்து ரயிலில் ஒரு இடத்தில் இருந்து தப்பிக்கும் போது போலீசாரானால் வந்து அவர்கள் வந்து கைது செய்யப்படுகின்றார்கள். கைது செய்யப்பட்டு இது வந்து வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1982ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி கிட்டத்தட்ட நான் ஒரு 3.5 வருடங்கள் கழித்து வந்து அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தால் இவர்கள் இருவரும் தான் அந்த சிறுவர் சிறுமி இருவரையும் வந்து கொடூரமாக கொலை செய்திருக்கிறார்கள் என்பது நிரூபிக்கப்பட்டு அதன் காரணமாக நீதிபதியினால் இவர்கள் இருவருக்கும் தூக்கு தண்டனை வந்து வழங்கப்பட்டிருந்தது. இதுதான் இந்தியாவில் மிகப்பெரிய, அதுவும் டெல்லியில வந்து அந்த 1978 காலப்பகுதியில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக வந்து அமைந்திருந்தது. ஸோ இதன் பிற்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சிறுவர் தொடர்பான பாதுகாப்பில் வந்து மேலும் வந்து அக்கறை வந்து கூடியிருந்தது. இதன் பிற்பாடு தான் வந்து இந்த இப்படியான செய்திகள் இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது. சிறுவர்கள் வந்து தெரியாதாக்கள் யாருடைய வந்து லிஃப்ட் கேட்டு போக வேண்டாம் என்ற ரேஞ்சுக்கு வரைக்கும் இப்போ உலகளாவிய ரீதியில் இது வந்து பரவுவதற்கு இந்த ஒரு இன்சிடென்ட்ஸும் ஒரு ஆழமான விஷயமாக அமைந்திருந்தது என்பது வந்து ஒரு திடுக்கிடும் விஷயம். இதில் என்ன விஷயம் என்றால் அந்த சிறுவர்கள் வந்து அந்த சைக்கோபாத் கில்லர்களிடம் இருந்து தப்புவதற்காக மிக கடுமையான போராட்டத்தை, அவர்களுக்கு சமமான கடுமையான போராட்டத்தை வந்து வெளிப்படுத்தி இருந்தமையும் அவர்களுடைய வந்து ஒரு வீரத்தை வந்து பேசப்படுகிறது. அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட்ஸாகவும் வந்து இந்தியாவில் இன்று வரை பேசப்பட்டு வருகிறது. இந்த ஒரு விஷயத்தை தான் இப்போது அமேசான் பிரைம்ல வந்து இந்த விஷயத்தை கொஞ்சம் மையக்கருவை மையமாக கொண்டு சில ஹீரோயிசம், ஒரு ஹீரோவான போலீஸ் அப்படியான ஒரு விஷயங்களை கொஞ்சம் மசாலாக்களை கொஞ்சம் ஆட் பண்ணி ரொம்ப ஸ்கிரிப்டாக வந்து இந்த சீரீஸை வந்து பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு பயத்தை வந்து உண்டாக்கும். ஒரு மாதிரியான ஒரு தாக்கத்தை உங்களை வந்து ரொம்ப மைண்டை வந்து அப்செட் செய்கிற லெவலுக்கு இந்த சீரீஸை வந்து ரொம்ப நீட்டாகவே வந்து பண்ணியிருக்காங்க. முடிந்த அளவுக்கு ரியல் இன்சிடென்ட்ஸை வந்து கோர் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஹீரோ சினிமேட்டிக் விஷயங்களை கொஞ்சம் கூட ஆட் பண்ணி இதை வந்து பண்ணிக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒரு பார்க்கக்கூடிய ஒரு சீரீஸ், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் இதயம் பலவீனமானவர்கள் கொஞ்சம் பார்த்து தெரியுங்கள். அதை விட இந்த சீரீஸில் நிறைய கெட்ட வார்த்தைகள் வந்து பேசுகிறார். குறிப்பாக அந்த சைக்கோ கில்லர்ஸ் 2 பேர்ட்ட கதையும் வருகின்ற போது நிறைய கெட்ட வார்த்தைகள் இருக்கும். அதையெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஃபேமிலியோட பார்க்குறது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப வர்த்தான சீரீஸ். எனக்கு இந்த சீரீஸ் பார்க்கும்போது அவ்வளவுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணியிருந்தது. அந்த லெவலுக்கு ரொம்ப டெட்லியாக வந்து ரோவாக வந்து எடுத்திருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு சீரீஸ். கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் கேட்டகரியில் வந்து சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த சீரீஸ் வந்து நீங்கள் பாருங்கள். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.